நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 1998 கோவை குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் நினைவு தினம் இன்று. அவர்களுக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி. வீரத்தால் வீழ்த்த முடியாத நம் நாட்டு ராணுவ வீரர்களை துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நாள் இன்று. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கருப்பு நாளாகும். துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நம் ராணுவ வீரர்களுக்கு 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. கோவை ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டில் இன்று புல்வாமா நினைவு நாள். மாலை 4 மணிக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நம் தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த நம் ராணுவ வீர சிப்பாய்களின் நினைவு தினம் இன்று. அவர்களின் தியாகம் என்றும் அனைத்து இதயங்களிலும் வாழும். வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம். காலையில் மகளிர் உதவித்தொகை, மாலையில் மின் கட்டண உயர்வு. பெரிய தொழில் வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்களுக்கான 3.18% மின் கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்தது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவின் எல்லை காட்டு பகுதிக்குள் 22 சுரங்கப்பாதைகளை இந்திய வீரர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது சம்பந்தமாக ராணுவம் நல்ல நடவடிக்கை எடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் 2025ஆம் ஆண்டிற்கான மாநில அளவில் சிறந்த மகளிர் காவல் நிலையங்கள் பட்டியலில் திண்டுக்கல் மாவட்டம் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் 2ஆம் இடம் பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் 12/2/2026 அப்போதைய காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி முத்துமணியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அழைத்து கலைஞர் காவல் கோப்பை வழங்கி பாராட்டினார். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான நேரங்களில் மின்சாரம் அடிக்கடி தடைபடுகிறது. இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் அலுவலகம் செல்பவர்களுக்கு குளிப்பதற்கு மேலேற்றும் நீர் மோட்டார் சமையல் வேலை பாதியிலேயே நின்றுவிடுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. இதனால் மின்சார வாரியம் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் சீராக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோருகிறார்கள். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின்சார வாரியம் சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமையும் கேட்டுக்கொள்கிறது. திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் 3 மாதம் சிறை தண்டனை, மேலும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்தது. நீதிமன்றம் ஆளுநர் மற்றும் நடிகை குறித்து பொதுக்கூட்ட மேடையில் அவதூறாக பேசியது குறித்து தொடர்ந்து வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.